ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பராட்டா எப்படி செய்வதுன்னு சொல்லி இந்த மாதிரி முட்டை, ஒரு ஸ்பூன் சுகரு, கொஞ்சம் சோல்ட்டு, ஒரு அரைக்கரண்டி உப்பு, சரியா ஒரு கப்பு கோதுமை மா, அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு அரை மட்டும் நல்லா பிசைஞ்சிங்க இந்த மாதிரி போலை பிடிச்சி வைங்க. இதே மாதிரி போலை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 2 ஹவருக்கு வைங்க. இந்த மாதிரி போலை பிடிச்சி ஒரு ஈர துணியில் போட்டு மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பூசி மூடி போட்டு வைங்க, சரியா. அதுக்கப்புறம் 2 ஹவர் 3 ஹவர் கழித்து, சரியா, அதை எடுத்து நல்லா இன்னும் ஒரு வாட்டி பிசைஞ்சு அதே மாதிரி அந்த துணியை போட்டு மூடி வச்சுட்டு, அதுவும் ஒரு ஹவர் மட்டும் மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நம்ம என்னென்னு சொன்னால், அதை வந்து ஒரு சப்பாத்தி நல்லா பராட்டா நல்லா பெரட்டி, சப்பாத்தி மாதிரி நல்லா பெரட்டி வச்சு நம்ம அந்த சப்பாத்தி உருட்டுற அந்த இருக்குதானே, அதில் வந்து நம்ம பரப்பி இதே மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி பராட்டா ரெடி. அதுக்கேற்ற பருப்பு குழம்பு சூப்பராக செம்மையாக இருக்குது. இந்த பருப்பு குழம்பு அருமையான ஒரு பருப்பு குழம்பு. இது என் லைஃப்பில் நான் பெஸ்ட் டைம் செஞ்ச வந்து ஒரு பராட்டா. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப எம்மியான ஒரு பருப்பு குழம்பு. இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இது 12 பராட்டா செஞ்சு 12ம் முடிஞ்சு போச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பெஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங் பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும், சரியா. ஒரு பராட்டா சுட்டுட்டு 2 அடி அந்த பக்கம் இந்த பக்கம் 2 அடி அடித்தா சூப்பராக வரும் பராட்டா, சரியா. ஓகே மக்களே, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், சரியா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை.